மீறி கல்யாண ஏற்பாடுகள் நடந்தாக்கா என் பணத்துக்கு தான் மாலை போடணும், என் பணத்துக்கு தான் தாலி கட்டணும், என் பணத்துக்கு தான் மெட்டி போடணும் மிரட்டி இருக்கா. அவர் எவ்வளவு கால விழா குறை எவ்வளவு கெஞ்சி இருக்காரு. இவன் மசியவே இல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் மனசை கல்லாக்கிக்கிட்டு என்னை அடித்து அவமானப்படுத்தின அமுதாவுடைய தங்கச்சியா நீ? உன் அக்காவையும் உங்கள் அம்மாவையும் கதறி அழ வைக்கிறதுக்காக ஏய் ஏய் அமுதா, என்னடி உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடி? நான் சொல்றேன்டி, இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தி ஆகணும், இல்லாட்டி என்ன உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு இவ சொல்லியிருக்கா. மீறி கல்யாண ஏற்பாடுகள் நடந்தாக்கா என் பணத்துக்கு தான் மாலை போடணும், என் பணத்துக்கு தான் தாலி கட்டணும், என் பணத்துக்கு தான் மெட்டி போடணும் மிரட்டி இருக்கா. அவர் எவ்வளவு கால விழா குறை எவ்வளவு கெஞ்சி இருக்காரு. இவன் மசியவே இல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் மனசை கல்லாக்கிக்கிட்டு இவளோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நம்ம வீடு தேடி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துக்கணும் இவ சொன்னதை தான் சொன்னதா சொல்லியிருக்காரு. மற்றபடி அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. அப்பழுக்கு இல்லாத ஆளு. அடி பாவி, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? வேற என்ன, எவனோ ஒரு சாமியார் சொல்லியிருக்கானா அவ கழுத்துல தாலி ஏறினா உன் கழுத்துல இருக்க தாலி இறங்கிடும்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்க போனது, உன் கழுத்துல இருக்க தாலியை ஒருத்தன் அறுத்தது எல்லாமே கல்யாணம் நெருங்க தானே நடந்தது. எங்க அம்மா என் கனவுல வெள்ளை சேலை கட்டிட்டு விதவையா வந்து நின்று அழுகுறாங்க. அதை என்னால தாங்க முடியல. எங்க அம்மா தாலிக்கு ஆபத்து வராம இருக்கணும்னா என் கழுத்துல தாலி ஏறாம இருக்கிறது தான் ஒரே வழி. இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்னு சொல்றாங்க. அடி பாவி, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நானும் உங்க அப்பாவும் மாத்தி மாத்தி சொன்னமேடி. இது எதையுமே காதுல வாங்கிக்காம நீ இப்படி பண்ணிட்டியேடி பாவி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருடி. இப்ப சொல்றேன், இந்த கல்யாணம் நடந்தா என் தாலி இறங்கிடும் நீ நினைக்கிற. ஆனா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காட்டாலும் என் உயிர் போகும். என்ன சிவா, ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இல்ல, எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா துருதுருன்னு இருப்பீங்க. பேச்சுல ஒரு துள்ளல் இருக்கும். இப்போ நான் அப்படிதான் இருக்கேன், ஒரு சேஞ்சஸும் இல்லையே. மனசு கஷ்டமா இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் நம்மளுக்கே தெரியாது. நம்மள க்ளோஸா வாட்ச் பண்றவங்களுக்கும் நம்ம கூட நெருக்கமா பழகுறவங்களுக்கும் தான் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். நான் உங்களுக்கு எம்டி மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும். அண்ட் ஆல்சோ யுவர் வெல் விஷர். ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஐ அம் ஆல் ரைட். மேடம், பப்ளிசிட்டியே பிடிக்காதுன்னு நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் பிரஸ் பீப்புள் எல்லாரும் பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியே ஆகணும்னு ரொம்ப ரொம்ப கம்பல் பண்றாங்க மேடம். பிரஸ் மீட்டா? எதுக்கு? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? மீடியாவும் சேனல்ஸும் உங்களை இன்டர்வியூ பண்றதுக்காக போட்டி போட்டு காத்துட்டு இருக்காங்க. நோ, எதுக்கு அதெல்லாம்? அப்புறம் பத்திரிக்கையில என்ன பத்தி பக்கம் பக்கமா எழுதுவாங்க. அத படிச்சுட்டு 4 பேர் போன்லயும் நேர்லயும் பாராட்டுறேன்னு டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. டிவி ஆன் பண்ணா எல்லா சேனல்லயும் என் ஃபேஸ் வரும். ஓவர் நைட்ல பாப்புலர் ஆகி ஃப்ரீயா பப்ளிக்ல மூவ் பண்ண முடியாம என் பிரைவசியே ஸ்பாயில் ஆயிடும். ஐ டோன்ட் வாண்ட் ஆல் திஸ். மேடம், இப்படி ஒரு பேரும் புகழும் கிடைக்காதா? நாமளும் லைம் லைட்டுக்கு வரமாட்டோமான்னு எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா யாரோ எங்கேயோ எப்படியோ போட்டும். ஐ டோன்ட் லைக் திஸ். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நான் அப்படி என்ன சாதிச்சிட்டேன்? எதுக்கு இதெல்லாம்? என்ன சாதிச்சிட்டீங்களா? என்ன சாதிக்கல நீங்க? உங்க ஏஆர்எஸ் அறக்கட்டளை மூலியமா எவ்வளவு சாதிச்சிருக்கீங்க? உங்களுக்கு இன்னும் சாதிக்க என்ன இருக்கு? நிச்சயமா நீங்க பிரஸ் மீட்டுக்கு டேட் கொடுத்தே ஆகணும். என்னால நம்பவே முடியலையே, சொசைட்டிக்கு நீங்க இவ்வளவு சர்வீஸ் பண்றீங்களா? ஏதோ இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் அவங்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதான் என்னால முடிஞ்சது பண்ண. வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, அதனாலதான் அந்த பப்ளிசிட்டி எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன்.
பப்ளிசிட்டி வேண்டாம்னு நினைக்கிற உங்கள் பாலிசியை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் அதே நேரத்தில் பப்ளிசிட்டி பண்ணால் அதை பார்க்குற பல பேரில் சில பேருக்காவது உங்களை மாதிரி உதவலாங்கிற எண்ணம் வரலாம் இல்லையா? அது சொசைட்டிக்கு நல்லது தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, ஐ வில் கன்சிடர். அப்புறம் நான் உங்களை என் ட்ரஸ்ட்ல இணைச்சிட்டேன். நான் செய்யற எல்லா நல்லதுலயும் நீங்களும் அமுதாவும் என் கூடவே இருக்கணுங்கிறது என்னோட சின்ன ஆசை. I'll be with you always. All the best ரஞ்சனி. தேங்க்ஸ். உங்க சர்வீஸ் தொடர என்னோட வாழ்த்துக்கள். உங்க கையை இப்படி நிரந்தரமா பிடிச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். Carry on. ஓகே. Thank you. அமுதா கிட்ட உங்களுக்கு பிடிச்சதே இறக்க குணம் தான். அவளை விட அதிகமா இறக்க குணம் எனக்கு இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். பூங்காவனத்துக்கு மட்டும்தான் நம்மளை அடையாளம் தெரியும். அவளுக்கும் இப்போ வயசாயிருக்கும். சிவா, கங்கா, வசந்தி இவங்களுக்கெல்லாம் நான் தான் அப்பானா அடையாளம் தெரியாது. தேங்குட்டை கல்லெறிஞ்சு கலைச்சது மாதிரி என் குடும்பத்தையே கலைச்சிட்டான் அந்த சத்தியமூர்த்தி. நம்ம எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டா உன் பொண்ணு. இந்த கல்யாணம் நடக்காட்டாலும் என் உயிர் போகும். ஐயோ, சாரி சார். ஐயோ, யோ, அறிவில்ல உனக்கு? இப்படியே தள்ளி விடுவ? பார்த்து வர மாட்டேன். இல்லம்மா, அது என்ன? சார், உங்களுக்கு தெரியாது சார், இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. வேணும்னு வந்து இடிப்பானுங்க. பைக்ல போனா ஃளைட்ல போற நினைப்பு உனக்கு? இல்லம்மா, நான் தான் தப்பா பாரு. நான் கரெக்ட்டா தான் வந்து அவரை கூப்பிட்டு கரெக்ட்டா தான் வந்தேன். நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேனே. சார், வாங்க சார், பேசிட்டே வர வேண்டியது. பேசாம இருங்க சார், உங்களுக்கு தெரியாது. இல்லம்மா, என்னய்யா? சரியா தான் வந்து அவரை கண்ணை எங்கேயே கூப்பிட்டு வச்சு ஓட்டிட்டு வர? இப்படியே ரோட்ல வருவ? போன் பேசிட்டே வர? ஹாஸ்பிடல் ஆளையும் போலாம் சார். மண்டையும் பரவாயில்ல விடுமா. நீ போப்பா, நீ போ. நீ கிளம்பு, நீ கிளம்பு. போயா. சாரி சார், நான் கவனிக்காம வந்து யோ, அதான். போயா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, நீ கிளம்புயா. நான் வேணா வீட்ல டிராப் நீ பண்ணிட்டு ஓட்டு. போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்யா, நான் பாத்துக்கிறேன். நீ பரவாயில்ல, கிளம்புயா. வாங்க சார். நீ கிளம்பு. வாங்க சார், டிராப் பண்ணிட்டு போறேன். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பியா. என்ன சார் இப்படி அடிபட்டிருக்கு? ரொம்ப ப்ளீடிங் ஆகுது. ஒரு ஆட்டோ வேணா இல்லம்மா, வேண்டாம்மா. கூப்பிட்டுங்களா? சின்ன அடிதான், நான் பாத்துக்கிறேன். வாங்க சார், தண்ணி குடிச்சிட்டு இல்லம்மா, போலாம். பரவாயில்லம்மா. வாங்க சார், வாங்க. இப்படி உட்காருங்க. உட்காருங்க. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். சரிம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. ரொம்ப வலிக்குதா சார்? இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு. பரவாயில்லம்மா, சின்ன அடிதாம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. சரி, பார்த்து போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போங்க.
அப்பா நர்மதா மா அப்பா என்னப்பா? வெந்து போதுமா, இந்த ஃபேனை கொஞ்சம் போடு. நர்மதா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா. இரு. என்னப்பா இது? இந்தாங்கப்பா. ஏம்மா, குடிக்க உன தண்ணி கேட்டேன் எங்க? உன்னதான் கேட்கறேன் நர்மதா, குடிக்க தண்ணி கொண்டா போ. இந்தாங்கப்பா. வெயில்ல போயிட்டு வந்தேனா தொண்டை காஞ்சி போச்சுமா, நாக்கே வறண்டு போன மாதிரி இருக்கு. ஏன்பா, என் கையால தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேனா? அம்மா, உங்க அம்மா எங்கம்மா காணோம்? மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. உன்னதான் கேட்கறேன், காதல விழ உனக்கு? உங்க அம்மா எங்க? நான் பேசுறது உங்க காதுல விழலையாப்பா? உன்னதான் நர்மதா கேட்கறேன், உங்க அம்மா எங்க? என்னப்பா, அதான் மார்க்கெட் போயிருக்காங்கன்னு அக்கா சொல்றால. அக்காவா? உனக்கு எதுமா அக்கா? நான் பெத்தது ஒரே பொண்ணுதான், அது நீதான். அப்பா, ஏன்பா நீங்களும் அம்மாவும் என் கூட பேசாம இப்படி கொள்றீங்க? சரி, அப்புறம் நர்மதா, இந்த மாதம் கடைசியில் உனக்கு பர்த்டே வருதுல்ல, என்ன ட்ரெஸ் வேணும்? சுடிதாரா, ஜீன்ஸா, இல்லை பெரியவங்க மாதிரி புடவை கட்டிக்க போறியா? என்ன வேணும் சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண, நல்லா கேக் வெட்டிட்டு பிரியாணி போட்டு சந்தோஷமாக கிராண்டாக கொண்டாடிடலாம்னா? என்னம்மா, நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பா, உங்க கூட பேசணும் நான் துடியா துடிக்கிறேன். என் கூட பேச மாட்டேங்கிறீங்க. என் முகத்தை கூட ஏன் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. எதுவுமே பேசாம இருக்கிற அவகிட்ட வழிய பேசுறீங்க. என்கிட்டயும் பேசுங்கப்பா. அம்மா, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் படுக்கிறேன். அம்மா வந்தவொடனே எழுப்பு, நான் அம்மா வந்தவொடனே சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு பசி எடுத்தா நீ போய் சாப்பிட்டுக்க, சரியா? ஏன்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கப்பா. அப்பா, கதவு திறங்கப்பா, கதவு திறங்கப்பா. ஏன்பா என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கப்பா. நான் அப்படி என்ன தப்பு பண்ண? கதவு திறங்க, கதவு திறங்க. கவிதா, என்னை தேடி நர்மதான்னு யாராவது வந்தாங்களா? இல்ல மேம், யாரும் வரல. இந்த நர்மதாவை 11 மணிக்கு நீ ஆபீஸ்க்கு வந்துரு, எம்டி கேபின்ல இருப்பாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இமிடியேட்டா வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொன்னேன். இன்னும் வரவே இல்லையே. ஒருவேளை உங்க வீட்டுல வேலைக்குள்ள போவேன்னு சொல்லி தடுத்திருப்பாங்களோ? அப்படியெல்லாம் தடுத்தா நம்ம போட்ட பிளான் என்ன ஆகுறது? கவிதா, நர்மதான் யாராவது வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க ரோஜான்னு. நீங்க? என் பேர் நர்மதா, அவங்க தான் என்ன வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இப்படி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். இல்ல, நீங்க நின்னீங்கன்னா எங்க பாஸ் எங்களை திட்டுவாங்க. எம்டி ரொம்ப நல்லவரா இருப்பாரு போல இருக்கே. மேடம்,
உங்களை பார்க்க நர்மதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. உள்ள அனுப்பட்டுமா? ஓகே மேடம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மேடம் வந்துருவாங்க. ஆ சரிங்க. என்ன நர்மதா, உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன, எத்தனை மணிக்கு வர? ஏன் லேட்டு? ஐயோ சாரிக்கா. சரி, இது ஆபீஸ், அக்கானு கூப்பிடாத. ஓகேவா? வா. மை கமிங் சார். கம் இன். மார்னிங் சார். குட் மார்னிங். சார், இவதான் நான் சொன்ன நர்மதா. நர்மதா, இவர்தான் எங்க பாஸ் மிஸ்டர் வசந்த். வணக்கம் சார். உட்காருங்க. சார், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். குட். இப்போ எம்சி ஈவினிங் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா. நம்ம கம்பெனில சிஸ்டம் ஆபரேட்டர் போஸ்டிங் காலியா இருக்குல்ல, இவளுக்கு கொடுக்கலாம் சார். ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல குடும்பத்து பொண்ணு, நல்ல திறமையானவளும் கூட. ரஞ்சினி இந்த வேலையை இவளுக்கு தான் கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா. ஏன்னா ரஞ்சினியும் உங்க அக்கா அமுதாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை அடித்து அவமானப்படுத்தின அமுதாவுடைய தங்கச்சியா நீ? உன் அக்காவையும் உங்கள் அம்மாவையும் கதறி அழ வைக்கிறதுக்காக ஆண்டவனாக பார்த்து ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கான். இதை நழுவ விடவே மாட்டேன். உனக்கு இருக்குடி. என்ன சார் பாக்குறீங்க? இல்லை, பார்த்தா ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்காங்க. ஆஃபீஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். சார், எதா இருந்தாலும் ஒரு தடவை கத்து கொடுத்தா போதும், நான் உடனே பிக்கப் பண்ணிடுவேன். ஆ, கற்றுக் கொடுக்குறேன். உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். எல்லாத்துக்கும் மேலே ரஞ்சினியோட ரெக்கமெண்டேஷன், ரோஜாவோட ரெக்கமெண்டேஷன். வேலை தராமல் இருப்பேனா? சார், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஏதாவது சாதிக்கணும் தான் எனக்கு ஆசையே. சாதிக்கலாமே, நிறைய சாதிக்கலாம். உன்னை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ சார். நர்மதா, கொஞ்சம் நீ வெளியே இருக்கியா? நான் வந்துடுறேன். நான் வெளியே வெயிட் பண்றேன். ஆமா, இவளை எதுக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்த? ரஞ்சினி தான் இவளை சேர்க்க சொன்னா. இவளோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணுமா? அமுதாவின் திருமணத்தை நிறுத்த நர்மதாவின் வாழ்க்கையை கெடுப்பதுதான் இவர்கள் திட்டமா?